2014 ஜில்லா வர்சஸ் வீரம். ஜில்லா படம் மிகப்பெரிய ஹிட்டு. ஜில்லா கூட ரிலீஸ் ஆன வீரம் படம் ஒரு சுமாரான ஒரு படம். அந்த சுமாரான ஒரு படத்தை ஏதோ பெரிய நல்ல படம் மாதிரி அதை அசித் ரசிங்க பெருசாக அதை சொல்லிட்டாங்க. ஜில்லா வர்சஸ் வீரம் 2ல் பொங்கல் வின்னர் படம் ஜில்லா தான். வீரம் ஸ்டோரியாகவும் சுமாராக தான் இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளேயாகவும் சுமாராக தான் இருக்கும். ஒரு சுமாரான ஒரு படம், ஒன்றும் இல்லை அந்த படத்தில் கதை. அதில் அந்த படத்தில் எப்படி இருப்பான் அஜித், வெள்ளை முடி வெள்ளை டாடி, ஒரு வயசான கிழவன். அவரை போய் தமன்னா லவ் பண்ணும். அந்த படத்தில் நடிக்கும்போது 40 வயசு. அந்த 40 வயசு அதுலேயே பார்க்க எப்படி இருப்பான், வெள்ளை முடி வெள்ளை டாடி, பார்க்க ஒரு 10 பிள்ளைக்கு அப்பா மாதிரி இருப்பான். அவனை தமன்னா லவ் பண்ணுமா. என்னங்க இது? இப்படி தளபதி எப்படி ஸ்டைலாக, இப்படி ஜில்லாவில் எப்படி ஸ்டைலாக 25 ஸ்பைய மாதிரி இருப்பார். அவரை காஜலை லவ் பண்ணுற மாதிரி வைக்கலாம். 40 வயசு, தலை முடி நரைச்சி பார்க்கவே ஏதோ கல்யாணம் ஆகி 2 புள்ள பெற்ற மாதிரி இருக்கா அஜித். அவனை போய் தமன்னா போய் லவ் பண்ணுமா. இப்படி ஒரு கதை எடுத்தால் அந்த படம் நல்லாவே இருக்குது, உட்காந்து பார்க்கவே முடியாது. 2007 பொங்கலுக்கு போக்கிரி வர்சஸ் ஆல்வா. போக்கிரி இண்டஸ்ட்ரி ஹிட்டு, ஆல்வா அட்ரு ஃப்ளாப்பு. எப்போதுமே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணும்போது, அதனால தான் அஜித் பொங்கலுக்கு எப்போதுமே அஜித் விஜய் படத்துக்கு கூட ரிலீஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அஜித்துக்கு தெரியும் தளபதி கூட மோதுனா நம்ம தோற்று போயிடுவோன்னு. தளபதிக்கு எதிராக யாருமே கிடையாது. அஜித்தாக இருந்தாலும் சரி, சிவகார்த்தியாக இருந்தாலும் சரி, சூர்யாவாக இருந்தாலும் சரி, ரஜினியாக இருந்தாலும் சரி, எவனும் எங்கள் தளபதி கிட்ட வர முடியாது. தைரியம் எங்கள் தளபதி படத்துக்கு கூட ரிலீஸ் பண்ணி காட்டுங்கடா. இந்த 2026 பொங்கலுக்கு தெரியும்டா, இந்த பராசக்தியா ஜனநாயகன் பராசக்தி தான் தூக்கி குப்பையில் போடுங்கடா. ஒன்றுமே ஆகாது, மிகப்பெரிய தோல்வியாக போகுது. 2026 ஃப்ளாப்பு, அட்ரு ஃப்ளாப் ஆக போகுது. அஜித்தே தோற்றுட்டார் எங்கள் தளபதி கூட. இப்போ சிவகார்த்திக் ஜெயிச்சிருவானா? 2014 விஜய் தான் ஜெயித்தார் பொங்கலுக்கு. 2007 பொங்கலுக்கு விஜய் 2 தடவை அஜித்தே தோற்றுட்டான். அஜித்தே தோக்கும் போது சிவகார்த்திக் என்னடா ஆள்?